இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி நபிகளார் சொல்றாங்க, யார் இந்த ஒரு நோன்பை நோக்கிறார்களோ இறைவனுக்காக இஹ்லாஸோடு நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஒரு நோன்பை யார் பிடிக்கிறார்களோ அதற்கான பலனை பற்றி நபிகளார் சொல்றாங்க பாருங்க. அவர் அதற்கு முன் ஓராண்டு செய்த பாவங்கள், பின் வருடம் செய்யக்கூடிய பாவங்கள், கிட்டத்தட்ட 2 வருடம். போன வருடம் நாம் செய்த பாவங்களோ வர வருடம் நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் இறைவன் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறான். எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான வாய்ப்பு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அதேகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்மளும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனால் என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மக்களும் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்காக ஏராளமான நன்மையான காரியங்கள், வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை நாம் செய்கிறோமோ, வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமோ, அதே போன்ற ஒவ்வொரு நாளும் அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமான தவறுகளை, பலவிதமான பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இறைவன் மனித சமுதாயத்தை அப்படிதான் படைத்திருக்கிறார். மனித சமுதாயத்தை பலவீனமாக படைத்திருக்கிறோம். பாவத்திற்கு அப்பாற்பட்டவன் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. எப்படி நன்மைகள் செய்கிறோமோ, அமல்கள் செய்கிறோமோ, அதே போன்ற ஒவ்வொரு நாளும் ஏதோ விதத்தில் பாவமான காரியங்களை செய்து கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த பாவங்களை, நாம் செய்த தீமைகளை இறைவன் மன்னித்தானா மன்னிக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நாம் செய்த பாவத்தை இறைவன் மன்னிக்காமலேயே நாம் மரணத்தை பெருவிட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு தீமைகள், கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு பாவங்களை செய்திருக்கிறேன். நான் செய்த பாவத்தை இறைவன் மன்னிக்காமலேயே நாம் மரணத்தை தழுவிவிட்டோம். மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டு விடும். நரகத்துடைய வேதனையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் கடுமையான முறையில் அச்சப்பட்டு எச்சரிக்கை செய்கிறார். அந்த நரகத்துடைய வேதனைகளை ஒரு நிமிடம் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாளை மறுமை நாளில் எடை போடக்கூடிய நேரம், திராசில் நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திற்கும், தீமைகள் பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும் நாம் தேர்வாக உள்ளோம். அந்த திராசில் பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால், தீமைகள் குறைக்கப்பட வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாளை மறுமை நாளில் நரகம் என்னை தீண்டி விடக்கூடாது, சொர்க்கம் செல்லக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் திராசில் பாவங்கள் குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான வழி என்ன? பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஏராளமான வணக்கங்கள் மூலமாக அதில் ஒரு பங்காக நாம் தற்போது இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரபாவுடைய நோன்பு, இன்ஷா அல்லாஹ் வர ஷஹரில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி நபிகளார் சொல்றாங்க, யார்
இந்த ஒரு நோன்பை நோக்கிறார்களோ, இறைவனுக்காக இஹ்லாஸோடு நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஒரு நோன்பை யார் பிடிக்கிறார்களோ அதற்கான பலனை பற்றி நபிகளார் சொல்றாங்க பாருங்க. அவர் அதற்கு முன் ஓராண்டு செய்த பாவங்கள், பின் வருடம் செய்யக்கூடிய பாவங்கள், கிட்டத்தட்ட 2 வருடம். போன வருடம் நாம் செய்த பாவங்களோ, வர வருடம் நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் இறைவன் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான வாய்ப்புன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சென்ற வருடம் நான் எவ்வளவு தீமைகளை செய்திருப்பேன், எவ்வளவு பாவமான காரியங்களில் முழுகியிருப்பேன். ஆனால் இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் பிடித்தால் சென்ற வருடம் நாம் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். இது மட்டும் கிடையாது, அடுத்த வருடம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், வர வருடம் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி, இந்த ஒரு நோன்பை பிடித்த காரணத்தினால் வர வருடம் செய்த பாவத்தையும் இறைவன் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறான், மன்னித்து விடுகிறான். ஒரு நோன்புக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பலனை பாருங்கள். ஆனா இந்த நோன்பை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, இஹ்லாஸோடு வைக்கணும். வெறுமன ஒரு நோன்பு தான், காலையில சஹர் செய்துவிட்டு மகரிப் நேரத்துல நோன்பு திறந்திருந்தா என்று வீணான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. நோன்பை வைத்துக் கொண்டே வணக்க வழிபாடுகள் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி ரமலான் மாதத்தில் நோன்பை பிடித்து தவறான காரியங்களை விட்டு, வீணான காரியங்களை விட்டு நம்மை நாமே தற்காத்துக் கொண்டோமோ, அதே போன்ற அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் சரி, வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த அளவிற்கு அமல்கள் செய்ய முடியுமோ, வணக்க வழிபாடுகள் பக்கம் கவனம் செலுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அதிகமாக செலுத்தினால்தான் முழுமையான நன்மைகளை பெற முடியும். இது சுன்னத்தான நோன்புதான். இந்த நோன்பை விட்டால் நமக்கு பாவம் கிடையாது, இந்த நோன்பு நமக்கு கடமை கிடையாது என்ற அலட்சியம் நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது. நோன்பு நமக்கு கடமை இல்லதான், இந்த நோன்பை விட்டால் பாவமும் கிடையாது. ஆனால் இதற்கான பலனை நபிகளார் எந்த அளவிற்கு விவரித்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒரு நோன்பை பிடித்தால் 2 வருடம் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். அதன் மூலியமாக திராசில் பாவங்கள் குறைக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இதை அலட்சியப்படுத்தி விடாமல், சர்வ சாதாரணமாக கடந்து செல்லாமல், அரஃபாவுடைய நோன்பை தவறாமல் அனைத்து முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நோற்போம். அதன் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.